இது வந்து ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு லவேரியா. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இலங்கையோட பாரம்பரிய ஃபுட்டு. நாமளும் செஞ்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுகி தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கு. இதை வந்து வானலியில் போட்டு நல்லா ட்ரை ஆட்டு வறுத்து எடுத்துருவோம். வாசம் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். பருப்பு வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். விட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துருவோம். 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன். நைஸாக அரைச்சி வறுத்த அரிசி மாவு, கட்டிகள் இல்லாமல் எடுத்துடுங்க. 2 கப்பு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு தண்ணி விட்டு, சூடாட்டு தண்ணி விட்டு இடியாப்ப மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவோம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து நீர் வத்திட்டு குழையில, அதே டைம் நல்லா வெந்திருக்கு. பார்த்தா தெரியுதா, நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இப்போ இதோட 1 கப்பு பாசி பருப்புக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 2 ஏலக்காய். இடியாப்ப பிளேட் வச்சுடுவோம். மாவு ஒரு லேயர் பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃபில்லிங்கை வந்து அதில் வச்சுட்டு இதை இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே செய்துருவோம். ஃபில்லிங்கை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே உள்ளால வந்து செட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்து ஸ்டீமில் வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்ரீலங்காவோட லவேரியா ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.